நண்பர்களே, அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒரு காலத்துல ஒருத்தரோட தோள்ல கை வச்சுக்கிட்டு நட்போட நடந்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ ஒருத்தரோட கழுத்துல கை வச்சுக்கிட்டு எதிரிகளா மாறிட்டாங்க. டாவோஸ்ல நடந்த கூட்டத்துல ட்ரம்ப் நேட்டோவை கடுமையா விமர்சிச்சாரு. இதனால பிரிட்டன் பாராளுமன்றம் முழுக்க கலவரமாச்சு. ஆனா பிரிட்டிஷ் பிரதமர் ட்ரம்ப்க்கு வரலாறு பத்தி ஒரு பாடம் எடுத்தார். அதனால வாஷிங்டன் வரைக்கும் அமைதி நிலவுச்சு. மறுபக்கம் பிப்ரவரி 1 முதல் பங்களாதேஷ்ல ஏதோ பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதனால உலகம் முழுக்க ஆடை சந்தை குலுங்கி போகலாம். முதல் செய்தி அப்டேட்டோட ஆரம்பிக்கலாம். ஒரு பழைய சொல்லி இருக்கு, வாயிலிருந்து வந்த வார்த்தையும் துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டும் திரும்பி வராது. நண்பன் எதிரியா மாறிட்டான்னா விஷயம் எவ்வளவு கொடுமையா மாறிடுச்சுன்னு புரியும். ஸ்கிரீன்ல பாருங்க, பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மரோட முகத்துல எவ்வளவு கோபம் தெரியுது. அந்த கோபம் எந்த எதிரியின் மேலையும் இல்ல, தன்னோட பழைய நண்பரான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதான். அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒரு காலத்துல நிழலா ஒன்னு பின்னாடி தொடர்ந்து நடந்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ எதிரெதிரா நின்னு சண்டை போடுறாங்க. கிரீன்லாந்து விஷயத்துல யூரோப், அமெரிக்கா இடையே சண்டை ஏற்கனவே நடந்துச்சு. ஆனா இப்போ ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தையால பிரிட்டனோட கௌரவத்துக்கு பெரிய அடி விழுந்துச்சு. இந்த சண்டை ஆரம்பிச்சது சுவிட்சர்லாந்தோட பனி மூடிய பள்ளத்தாக்குல, அதாவது டாவோஸ் கூட்டத்துல. அங்க டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இன்டர்வியூல சொன்ன வார்த்தைகள் லண்டன்ல தீ மூட்டிச்சு. ட்ரம்ப் நேட்டோ நாடுகளோட ராணுவ வீரர்களோட தைரியத்தையே கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், நமக்கு அவங்க உதவி தேவையில்லை, நாங்க அவங்கள கேட்டதே இல்லை, தேவைப்பட்டாலும் அவங்க அமெரிக்காவுக்கு உதவுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ட்ரம்ப் அங்க நிறுத்தல. ஆப்கானிஸ்தான் போர்ல நேட்டோ நாடுகள் ராணுவத்தை அனுப்பினாங்க. ஆனா போர் ஆரம்பிக்கும் முன்னாடியே வரிசையில நின்னுட்டாங்க. அதாவது பெயருக்கு மட்டுமே அங்க இருந்தாங்கன்னு மறைமுகமா சொன்னார். ஒரு நாட்டோட ராணுவ வீரர்கள் செய்த பலி தரங்களையும் ஷஹீத்களையும் கேள்வி கேட்டா கோபம் வராம இருக்குமா? பிரிட்டன்ல சாமானிய மக்கள்ல இருந்து ராணுவ வீரர்களோட குடும்பங்கள் வரைக்கும் எல்லாரும் தீவிர கோபம் காட்டினாங்க. அந்த கோபத்தோட தான் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் முன்னுக்கு வந்தார். டவுனிங் ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியிட்ட வீடியோ செய்தியில ட்ரம்ப்க்கு வரலாறு மற்றும் பலித்தரங்கள் பத்தி பாடம் எடுத்தார். ஸ்டார்மர் ஆப்கானிஸ்தான்ல உயிரிழந்த 457 பிரிட்டிஷ் வீரர்களை நினைவு கூர்ந்தார். ட்ரம்போட வார்த்தைகளை அவமானகரமானவைன்னு கடுமையா கண்டிச்சார். பிரிட்டிஷ் மீடியா சொல்றது, ட்ரம்ப்க்கு உண்மை தெரியாம இருக்கலாம், ஆப்கானிஸ்தானோட தூசி மண்ணுல 457 பிரிட்டிஷ் வீரர்கள் உயிர் தியாகம் செய்தது அவருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கதையை கொஞ்சம் பின்னுக்கு எடுத்துக்கலாம். 2001 செப்டம்பர் 11 அன்று அமெரிக்கா மேல தீவிரவாத தாக்குதல் நடந்தப்போ வரலாற்றுல முதல் முறையா மற்றும் கடைசி முறையா நேட்டோ தன்னோட கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அமெரிக்காவுக்காக செயல்படுத்துச்சு. அப்போ பிரிட்டன் உட்பட பல நாடுகள் அமெரிக்காவோட சேர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு கால் வச்சாங்க. பிரிட்டன் மட்டும் இல்ல, கனடா, பிரான்ஸ்கி, ஜெர்மனி, இத்தாலி, டென்மார்க், போலந்து போன்ற நாடுகளோட வீரர்களும் பெரிய பலி தந்தாங்க. போலந்து 43 வீரர்களை இழந்துச்சு. இப்போ போலந்தும் தன்னோட வீரர்களோட கௌரவத்துக்காக நின்னுச்சு. அவங்க தெளிவா சொன்னாங்க, என் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருந்தா நான் உடனே மன்னிப்பு கேட்டிருப்பேன். நம்ம உறவுகள் அமெரிக்காவோட பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை விஷயங்கள்ல ரொம்ப முக்கியம். ஆனா அதனால நம்ம வீரர்களோட அவமானத்தை சகிச்சுக்கணும்னு இல்ல. நாங்க அங்க பொதுவான மதிப்புகளுக்காக அமெரிக்க வீரர்களோட தோளோட தோள் சேர்த்து போராடினோம். இப்போ பிரிட்டன் ரோடு முதல் பாராளுமன்றம் வரைக்கும் ட்ரம்ப் மேல கோபம் வெளிப்படுது. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலி தெளிவா சொன்னார், அந்த வீரர்கள் உண்மையான ஹீரோக்கள். அதே போல பிரிட்டன் ஆயுதப்படைகள் அமைச்சர் ஆல்கான்ஸ், அவர் 5 முறை ஆப்கானிஸ்தான்ல டியூட் பண்ணியவர், ட்ரம்போட வார்த்தைகளை முழுக்க தப்புன்னு சொன்னார். ராயல் பிரிட்டிஷ் லெஜியன் அமைப்பும் தெளிவா சொன்னது, நம்ம வீரர்களோட பலி தரங்களை மேல யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப்க்கு தெரியாம இருக்கலாம், செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு வரலாற்றில் முதல் முறையா நேட்டோ கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை
அமெரிக்காவுக்காக பயன்படுத்துச்சு. எண்கள் சாட்சியா இருக்கு. 2001 இருந்து 2021 வரைக்கும் பிரிட்டன் சுமார் 1,50,000 வீரர்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புச்சு. அமெரிக்காவுக்கு அடுத்து பிரிட்டன் 2வது பெரிய நாடு அதிக வீரர்களை அனுப்புனது. இப்போ அதே பலித்தரத்தை குறைச்சு காட்டுறாங்க ட்ரம்ப். இந்த வார்த்தைகளால அமெரிக்கா நேட்டோ இடையே உள்ள உறவுல இன்னும் காயங்களை உண்டாக்கிட்டாரு. விமர்சகர்கள் சொல்றாங்க, இந்த நாட்கள்ல ட்ரம்ப் தன்னோட இஷ்டத்துக்கு நடக்கிறாரு. ஒரு காலத்துல துக்ளக் ராஜா எப்படி நடந்தாரோ அதே மாதிரி தன்னோட பழைய நண்பர்கள் மேல என்ன நடக்குதுன்னு யோசிக்காம இப்படி செய்யறாரு. இப்போ பெரிய கேள்வி என்னன்னா, இந்த கடுமையான வார்த்தைகள் நேட்டோ சிதறி போக காரணமாகுமா? நேட்டோ நாடுகள் அமெரிக்கா மேல பெரிய நடவடிக்கை எடுக்குமா? இப்போ அடுத்த செய்தி அப்டேட்டுக்கு போவோம். பங்களாதேஷ் அரசு 2 கொம்புகளுக்கு நடுவுல எப்படி சிக்கி கீட்டுச்சு. ஒரு பக்கம் விழுந்தா 10 லட்சம் வேலைகள் மூழ்கிடும், மறுபக்கம் விழுந்தா 40 லட்சம் வேலைகள் போயிடும். நாட்டோட ஜிடிபியோட 15% மறைஞ்சிடும். நோபல் பரிசு பெற்ற முஹம்மது யூனுஸ் அவர் பங்களாதேஷை மூழ்கும் நிலையிலிருந்து காப்பாத்துவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவரோட கொள்கைகளும் திட்டங்களும் பயங்கரமா தோல்வியடைஞ்சு இப்போ பெரிய ஆபத்து போல ஒரு செய்தி வருது. பங்களாதேஷை உலகம் முழுக்க ஆடை தொழிற்சாலைன்னு அழைக்கிறாங்க. அங்க உள்ள டெக்ஸ்டைல் மில்கள் 100% மூடப்பட போகுது. ஆமா, ஸ்பின்னிங் மில்கள் 100% மூடப்பட போகுது. இந்த செய்தி பங்களாதேஷ் மீடியால மட்டும் இல்ல, இந்திய மீடியாலையும் தீயா பரவுச்சு. பங்களாதேஷ் டெக்ஸ்டைல் மில் உரிமையாளர்கள் கை ஏத்துட்டாங்க. அவங்க அரசுக்கு தெளிவா சொன்னாங்க, இது மிரட்டல் இல்ல, நம்ம கட்டாயம் மட்டும்தான். பிப்ரவரி 1 முதல் பங்களாதேஷ்ல உள்ள எல்லா டெக்ஸ்டைல் மில்களும் காலவரை இல்லாம மூடப்பட போகுது. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாட்டோட பெரிய தொழிலுக்கு மின்சார பில் கூட கட்ட காசு இல்லாம போயிடுச்சா? இந்த முழு அழிவுக்கும் இந்தியாவோட பங்கு என்ன? உண்மையாவே இதெல்லாம் அந்த இந்தியா காரணமா நடந்துச்சா? இந்த கதை ஒரு அறிவிப்போட ஆரம்பமாச்சு. பங்களாதேஷ் டெக்ஸ்டைல் மில்ஸ் அசோசியேஷன் அறிவிச்சது, 2026 பிப்ரவரி 1 முதல் மில்களுக்கு பூட்டு போடுவோம்னு. அவங்க அரசுக்கு தெளிவா சொன்னாங்க, டியூட்டி ஃப்ரீ யாரன் மற்றும் யாரன் இறக்குமதியை நிறுத்தலைன்னா நாங்க வேலை செய்ய முடியாதுன்னு. நிலைமை எவ்வளவு பயங்கரம்னு அவங்க வார்த்தைகள்லயே புரியுது. இந்த தொழில் பொருளாதார ரீதியா செத்துடுச்சு, மூலதனம் எல்லாம் போயிடுச்சு. ஃபேக்டரிகளை வித்தாலும் கடன் தீர்க்க முடியாது, தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, வங்கிகளுக்கு இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த முழு பிரச்சனைக்கும் அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதே காரணம்னு அவங்க சொல்றாங்க. பங்களாதேஷ் ஆடை தயாரிப்புல எவ்வளவு முன்னிலையில இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அது இப்படி ஒரு நிலைக்கு எப்படி வந்துச்சு? இதுக்கு 2 பெரிய காரணங்கள் இருக்கு. 2ம் இந்தியாவோட தொடர்புடையது. இப்போ 8 அல்லது 9 மாசம் முன்னாடி முஹம்மது யூனுஸ் இடைக்கால அரசு ஒரு முடிவு எடுத்துச்சு, இந்தியாவிலிருந்து வர்ற யார்னை நிறுத்திடுவோம்னு. அவங்க நிலப்பாதையில வர்ற சரக்குகள் மேல கட்டுப்பாடு விதிச்சாங்க, ஆனா கடல் பாதையை திறந்து வச்சாங்க. அங்கதான் இந்திய ரஃப்துதாரர்கள் தங்கள் திறமையை காட்டினாங்க. நிலப்பாதை மூடினா கடல் பாதையில சரக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. விளைவா கடந்த சில மாசங்கள்ல இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கு போகிற யாரன் ஏற்றுமதி 137% அதிகரிச்சு. ஒரு வருஷத்துல இந்தியா $1 பில்லியன் மதிப்புள்ள யாரனை பங்களாதேஷுக்கு வித்துச்சு. அதே யாரன் தரத்துல நல்லது. பங்களாதேஷ் உள்ளூர் யாரனை விட சீப். அதனால பங்களாதேஷ் ஆடை கம்பெனிகள் தங்கள் நாட்டு விலை உயர்ந்த யாரனை விட்டுட்டு இந்தியாவிலிருந்து வர்ற சீப் மற்றும் நல்ல யாரனை வாங்க ஆரம்பிச்சாங்க. 2வது காரணம், அங்க அரசு எடுத்த விசித்திர கொள்கை. ரெடிமேட் ஆடை ஏற்றுமதியாளர்கள் வெளிநாடுகளில இருந்து சுங்கம் இல்லாம வரி இல்லாம சரக்கு கொண்டு வரலாம். அந்த சரக்குகளால ஆடை தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணினா. பங்களாதேஷ் ஏற்றுமதியாளர்கள் இந்த விதியை பயன்படுத்திக்கிட்டாங்க. உள்ளூர் மில்களிலிருந்து சரக்கு வாங்கறத நிறுத்திட்டாங்க. இந்தியாவிலிருந்து வர்ற சுங்கமில்லாத சீப் யாரனை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால பங்களாதேஷ் உள்ளூர் ஸ்பின்னிங் மில்களோட கோதாம்கள்ல 12,000 கோடி டக்கா மதிப்புள்ள சரக்கு விழுந்து கிடக்கு. சுமார் 8,400 கோடி இந்திய ரூபாய். அது அழுகிட்டு இருக்கு.
யாரும் வாங்கல. மில் உரிமையாளர்கள் முதல்ல 72 மணி நேரம் கொடுத்து எச்சரிச்சாங்க. அரசு ஏதும் செய்யலன்னா இப்போ பிப்ரவரி 1 முதல் முழு மூடல் அறிவிச்சாங்க. இப்போ பங்களாதேஷ் அரசு ரொம்ப பெரிய தர்ம சங்கடத்துல விழுந்துச்சு. அவங்க முன்னாடி 2 வழிகள் இருக்கு, ரெண்டும் ஆபத்தானவை. ஒரு பக்கம் டெக்ஸ்டைல் மில் உரிமையாளர்கள். அவங்க சொல்றாங்க, இந்தியாவிலிருந்து சரக்கு கொண்டு வர்றதை நிறுத்துங்க, இல்லைன்னா நாங்க அழிஞ்சிடுவோம். இந்த தொழில் 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குது. மறுபக்கம் ஆடை ஏற்றுமதியாளர்கள். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இந்திய யாருந்தான் வேணும், ஏன்னா அது சீப், விலை உயர்ந்தது கொடுத்தா உலக சந்தையில நாங்க டிக்க முடியாது. இந்த தொழில் 40 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குது. பங்களாதேஷ் ஜிடிபியோட 15% கொடுக்குது. அரசு மில் உரிமையாளர்களை சந்தோஷப்படுத்தினா ஏற்றுமதியாளர்கள் அழிஞ்சிடுவாங்க. ஏற்றுமதியாளர்களை சந்தோஷப்படுத்தினா எல்லா மில்களும் மூடிடும். முகம்மது யூனுஸோட கொள்கைகள் அவங்களை இப்படி ஒரு சந்தியில நிறுத்துச்சு. அங்கிருந்து திரும்பி வர்ற வழி தெரியல. இந்தியாவுக்கு இது 2 பக்கமும் லாபம்தான். நம்ம யாருன்னு ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. 2023 இருந்து 2024 வரைக்கும் நாங்க $1.36 பில்லியன் ஏற்றுமதி பண்ணோம். இந்த வருஷம் அது $1.75 பில்லியன் போயிருக்கு. அதாவது 28% வளர்ச்சி. இப்போ பிப்ரவரி 1க்கு பிறகு பங்களாதேஷ் அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்க்கணும். அது தன்னோட மில்களை காப்பாத்துமா, இல்ல இந்தியாவோட சீப் சரக்குகள் முன்னாடி முழங்கால் போடுமா? நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது? பங்களாதேஷ் இந்த சிக்கலில் இருந்து வெளியே வர முடியுமா? உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுங்க. இந்த விக்லேஷனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.